பகவான் கூறினார், மீண்டும் ஞானங்களில் எல்லாம் சிறந்ததான உன்னதமான ஞானத்தை நான் உனக்கு கூறுகின்றேன். இந்த ஞானத்தை அறிந்தே முனிவர்கள் எல்லோரும் உன்னதமான பக்குவத்தை அடைந்தனர். இந்த ஞானத்தில் நிலை பெறுவதால் ஒருவன் என்னுடைய தெய்வீக இயற்கையை அடைய முடியும். இவ்வாறு நிலை பெற்று ஒருவன் படைப்பின் போது பிறப்பதோ அழிப்பின் போது தொல்லையுறுவதோ இல்லை. பரதனின் மைந்தனே, பிரம்மம் என்று அழைக்கப்படும் மொத்த ஜடசத்தே பிறப்பின் மூலமாகும். அந்த பிரம்மத்தையே எல்லா உயிர் வாழ்களின் பிறப்புகளை சாத்தியமாக்கும் வகையில் நான் கர்ப்பமாக்குகின்றேன். குந்தியின் மைந்தனே, இந்த ஜட இயற்கையில் எல்லா வாழ்க்கை இனங்களும் பிறப்பால் சாத்தியமாக்கப்படுகின்றன என்பதும் நானே விதையளிக்கும் தந்தை என்பதும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஜட இயற்கை முக்குணங்களால் ஆனது. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். உயிர் வாழி இயற்கையின் தொடர்பில் வந்தடையும் பொழுது இந்த குணங்களால் கட்டுப்படுத்தப்பட்டவனாகின்றான். பாவமற்றவனே, சத்வகுணம் தூய்மையானதாக இருப்பதால் பிரகாசப்படுத்துவதாகவும் ஒருவனை எல்லா பாவ விளைவுகளினின்றும் விடுபடுத்துவதாகவும் இருக்கின்றது. இந்த குணத்தில் நிலை பெற்றவர்கள் ஞானத்தை விருத்தி செய்து கொள்கின்றனர். இருந்தாலும் அவர்கள் இன்பத்தை பற்றிய கருத்தால் கட்டுண்டவர்கள் ஆகிவிடுகின்றனர். குந்தியின் மகனே, ரஜோகுணம் எல்லையற்ற ஆவல்களாலும் விருப்பங்களாலும் பிறந்தது. இதனால் ஒருவன் ஜட பலநோக்கு செயல்களில் கட்டுண்டவன் ஆகின்றான். பரதனின் மைந்தனே, தமோகுணம் எல்லா உயிர் வாழிகளின் மயக்கத்திற்கும் காரணமாகின்றது. இந்த குணத்தின் விளைவு கட்டுண்ட ஆன்மாவை பிணிப்பவையான பித்தமும் சோப்பலும் உறக்கமும் ஆகும். சத்துவகுணம் ஒருவனை இன்பத்திற்கும், ரஜோகுணம் செயல்களின் பலன்களுக்கும், தமோகுணம் பைத்தியக்காரத்தனத்திற்கும் கட்டுப்படுத்துகின்றன. பரதனின் மைந்தனே, சத்வகுணத்தை தோற்கடித்துக் கொண்டு சில சமயங்களில் ரஜோகுணம் உயர்ந்ததாகிவிடுகின்றது. மேலும் சில சமயங்களில் சத்வகுணம் ரஜோகுணத்தை தோற்கடிக்கவும், வேறு சில சமயங்களில் தமோகுணம் சத்வகுணத்தையும் ரஜோகுணத்தையும் தோற்கடிக்கவும் செய்கின்றன. சத்வகுணத்தின் தோற்றங்கள் உடலின் எல்லா கதவுகளும் ஞானத்தால் பிரகாசப்படுத்தப்பட்டு இருக்கும் பொழுது அனுபவிக்கப்பட முடியும். பரதகுல தலைவரே, ரஜோகுணத்தின் ஏற்றம் இருக்கும் பொழுது பெரும் பற்று, கட்டுப்படுத்த இயலாத ஆசை, ஏக்கம் மற்றும் கடின உழைப்பு இவைகளின் அறிகுறிகள் தோன்றுகின்றன. தமோ குணத்தில் உயர்ச்சி இருக்கும் பொழுது பித்தம், மயக்கம், சோம்பல், இருள் இவை தோற்றுவிக்கப்படுகின்றன. சத்துவ குணத்தில் ஒருவன் மரணப்படும் பொழுது தூய்மையான உயர்ந்த உலகங்களை அடைகின்றான். ரஜோகுணத்தில் இறக்கும் போது ஒருவன் பலநோக்கு செயல்களில் ஈடுபட்டிருப்பவரிடையே பிறவி எடுக்கின்றான். தமோ குணத்தில் இறக்கும் போதோ அவன் மிருக இனத்தில் பிறவி எடுக்கின்றான். சத்துவ குணத்தில் செயல்படுவதால் ஒருவன் தூய்மைப்படுகின்றான். ரஜோகுணத்தில் செய்யப்பட்ட செயல்கள் துக்கத்திலும், தமோ குணத்தில் செய்யப்பட்ட செயல்கள் அறிவிலித்தனத்திலும் விளைவுறுகின்றன. சத்துவ குணத்திலிருந்து உண்மை ஞானம் விருத்தியாகின்றது. ரஜோகுணத்திலிருந்து பேராசை விருத்தியாகின்றது. தமோ குணத்திலிருந்தோ அறிவின்மையும் பித்தமும் மயக்கமும் விருத்தியாகின்றன. சத்துவ குணத்தில் நிலை பெற்று இருப்பவர் படிப்படியாக உயர் உலகங்களுக்கு மேல் நோக்கி செல்கின்றனர். ரஜோகுணத்தில் இருப்பவர்களோ பூ உலகங்களில் வாழ்கின்றனர். தமோ குணத்தில் இருப்பவர்கள் நரக உலகங்களுக்கு கீழ் நோக்கி செல்கின்றனர். செயல்கள் எல்லாவற்றிலும் இந்த இயற்கை குணங்களுக்கு அப்பாற்பட்டு எதுவும் இல்லை என்பதையும், பரமபுருஷன் இந்த குணங்களினின்றும் உயர்ந்தவர் என்பதையும் நீ காணும் பொழுது என்னுடைய ஆன்மீக இயற்கையை உன்னால் அறிய முடியும். உடலை அடைந்த ஒருவன் இந்த முக்குணங்களினின்றும் உயர்வு பெறும் பொழுது பிறப்பு, இறப்பு, மூப்பு இவற்றினின்றும்
இவைகளின் துன்பங்களினின்றும் விடுதலை பெற்று இதே வாழ்விலும் கூட அமுதத்தை சுகிக்க முடியும். அர்ஜுனன் வினவினான், எனது அன்பு இறைவனே, இந்த குணங்களினின்றும் உயர்ந்தவன் எந்த அறிகுறிகளால் அறியப்படுகின்றான்? அவனது நடத்தை என்ன? எவ்வாறு அவன் இயற்கையின் குணங்களினின்றும் உயர்கிறான்? பகவான் கூறினார், பிரகாசம், பற்று, மயக்கம் இவை தோன்றியிருக்கும் போது அவற்றை வெறுக்காதவனும், அவை மறைந்திருக்கும் போது அவற்றிற்காய் ஏக்கம் அடையாதவனும், இயற்கை குணங்களின் ஜட விளைவுகளுக்கு அப்பாற்பட்டு கவனமற்றவனை போன்றிருப்பவனும், உறுதியாயிருப்பவனும், குணங்களே செயல்படுகின்றன என்று அறிபவனும், இன்ப துன்பங்களை சமமாக பாதிப்பவனும், மண்கட்டி, கல், பொன் போன்ற இவற்றையெல்லாம் சமநோக்குடன் காண்பவனும், அறிவு நிறைந்தவனும், புகழ்ச்சியையும் இகழ்ச்சியையும் ஒன்றாக காண்பவனும், மான அவமானத்தால் மாறுபாடு அடையாமல் இருப்பவனும், நண்பனையும் எதிரியையும் ஒருபோல நடத்துபவனும், எல்லா விதமான பலநோக்கு செயல்களையும் துறந்தவனும் ஆன ஒரு மனிதன் இயற்கை குணங்களினின்றும் உயர்ந்தவனாக கூறப்படுகின்றார். பூரண பக்தி தொண்டில் ஈடுபட்ட எந்த நிலையிலும் இழிவு அடையாத ஒருவன் ஜட இயற்கையின் குணங்களை உடனடியாக கடந்து பிரம்ம நிலைக்கு வந்தடைகின்றான். இறுதி சுகத்தின் ஆதார நிலையானதும் மரணமற்றதும் அழிவற்றதும் நித்தியமானதுமான அருவ பிரம்மத்தின் அடிப்படை நானே.